நாங்களும் உசுர படைய வச்சு போய்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய தெரியல. டிராக்டர் ஃபுல்லா பொருள் எடுத்து போற பைத்தியக்கார நம்ம தான். Hey guys, welcome back to Raghavan Infotainment. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காரில் ட்ரிப்பு போயிருக்கோம், பைக்கில் போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம், லாஸ்ட் டைம் வேனில் கூட போனோம். ஸோ இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு டிராக்டரில் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிராக்டரை ஓட்டுறானே, ஸோ இவனோட தோப்புக்கு தான் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல வரப்போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சின்ன ட்ரிப்பு. ஸோ நான் ஓட்ட வேண்டிய டிராக்டரி நான் சொல்லி கொடுத்து பழகினவன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் விடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற தோப்பு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரோடு வந்து ப்ராப்பராக இருக்காது. கார்லலாம் போனால் சேஸ் கண்டிப்பாக தட்டும். ஸோ டிராக்டர் எடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். எல்லோரும் ஒரே டிராக்டரில் ஒன்றா வந்து உட்காந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் போகும்போதே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் அப்படின்ற நினைப்பில் தான் போனோம். ஸோ போனதுமே சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து கண்டிப்பாக ஒரு 10 மணிக்குள்ளேயாவது சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது சிக்கன் குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை பர்சனலாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் சோறே வைக்கலை. அதுக்கு முன்னாடி வெறும் குழம்பு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்கள், அரிசிலாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ மழை வேறு வந்ததுனால நாங்கள் விறகடுப்பை அணைச்சிட்டோம். ஸோ கேஸ் அடுப்பில் தான் நம்ம எடுத்து சமையல் ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு இறக்கிட்டு அப்புறமா அப்படியே சிக்கன் 65 பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது சாப்பிட்ட கிளிப்ஸ்லாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா எல்லாம் அவ்வளோ பசியில் இருந்தோம். ஏன்னா இது ஆல்ரெடி சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக மூணாறு ட்ரிப்பு போனப்போ தலைக்கு 5000 ரூபா கிட்ட செலவாச்சு. ஆனால் இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா தான் எல்லோரும் மேக்ஸிமம் செலவு பண்ணியிருப்பான். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாருமே அந்த ட்ரிப்பை விட. ஸோ நீங்களே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆடி முடித்து டயர்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கிணத்துல ஒரு குளியலை போட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்களும் உசுர படைய வச்சு போய்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய தெரியல. இதில் இவன் எப்போ உள்ள போகிறான்னு தெரியல. இளங்கோ எங்களை மன்னிச்சுக்கங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. போனை பறக்க விட்டுரு.